நல்ல மொறுமொறுன்னு சூப்பரான டேஸ்ட்டில் கருவேப்பிலை காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த கருவேப்பிலை கோட்டிங் போட்டு இந்த காலிஃப்ளவர் 65 செய்யும்போது ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இப்போ வாங்க அந்த கருவேப்பிலை கோட்டிங் போட்டு காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு ஒரு பெரிய சைஸ் அளவில் காலிஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி பெருசாகவும் இல்லாமல் சின்னதாவும் இல்லாம நல்ல மூக்கா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இத அப்படியே நம்ம மசாலா போட்டு பரட்டாம கொஞ்சமா சுடுதண்ணி ஊத்தி ஊற வச்சிடலாம். இது மாதிரி பண்ணும் போது அதோட பச்சை தன்மை எல்லாம் போயிட்டு கொஞ்சம் காலிஃப்ளவர் நமக்கு சாஃப்டாகி கிடைக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு சுடுதண்ணி ஊத்தி ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நம்ம இதை மூடி வச்சிடலாம். காலிஃப்ளவர் கொஞ்சம் சாஃப்டாகி வரட்டும். அடுத்ததா இந்த கருவேப்பிலை காலிஃப்ளவர் 65க்கு ஒரு சின்னதா மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல நான் இன்னைக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, அடுத்ததா ஒரு 5 பல் பூண்டு, அடுத்ததா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5 to 6 போல பச்சை மிளகா பாத்தீங்கன்னா உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கி விட்டுக்கலாம். நம்ம போட்ட பொருள் எல்லாம் ஓரளவுக்கு சாஃப்டா இது வதங்கி வரட்டும். பாருங்க, சூப்பரா இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு இது நல்லா வதங்கி வந்த பிறகு இதுல நம்ம கைப்பிடியில ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா நிறையவே எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா உருவின கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்து விட்டுக்கலாம். நம்ம போட்டு கருவேப்பிலை ஓரளவுக்கு நல்லா சுருள வதங்கி பொரிஞ்சு வரட்டும். இப்ப பாருங்க, கருவேப்பிலை சூப்பரா நல்ல சுருள வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல கேஸ ஆஃப் பண்ணிட்டு இதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இந்த மசாலா அரைக்கும் போதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு நல்ல கட்டியா பேஸ்ட் மாதிரி இருக்கிற அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா நம்ம சுடுதண்ணி போட்டு ஊற வச்ச காலிஃபிளவர் பார்க்கலாம். சுடுதண்ணி போட்டு ஓரளவுக்கு நல்லா ஊறி வந்த பிறகு இது பாருங்க கொஞ்சம் சாஃப்டா நமக்கு வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல உள்ள தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு நம்ம ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற கருவேப்பிலை பேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறனால நல்ல மொறுமொறுப்பா சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது எல்லாமே அந்த காலிஃபிளவர்ல நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நம்ம கோட் பண்ணிக்கலாம். ரொம்ப கட்டியா இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சமா தண்ணி ஊத்தி மசாலா எல்லாமே அந்த காலிஃபிளவர்ல செட் ஆகி நமக்கு வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுடுதண்ணி போட்டு கொஞ்சம் சாஃப்ட் பண்ணி விடுறதுனால நமக்கு காலிஃபிளவர்ல மசாலா நல்லாவே செட் ஆகும். பச்சையா போடுறதை விட இந்த மாதிரி போடும்போது மசாலா அதுல நல்லா செட் ஆயிட்டு நமக்கு சூப்பரான ஃபிளேவர் கொடுக்கும். இந்த டைம்ல இதை ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட மட்டும் வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஏற்கனவே எண்ணெய் ஊத்தி காய வச்சிருக்கேன். பிகினர்ஸா இருந்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகுதான் நம்ம இந்த காலிஃபிளவரை போடணும். அப்பதான் அதோட மசாலா எல்லாம் உதிராம நமக்கு சூப்பரா நல்ல ஃப்ரையா இருக்கும். ரொம்ப சிம்மிலே வச்சிடக்கூடாது, ஹை ஃபிளேம்லயே வச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு எண்ணெய் மீடியமா சூடா இருக்கிற மாதிரியே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். இப்ப பாருங்க, நான் எடுத்து வச்சிருந்த காலிஃபிளவர் எல்லாத்தையுமே இதுல போட்டாச்சு. ஓரளவுக்கு நல்ல மீடியம் ஃபிளேம்ல வச்சு பொரிச்சிடுங்க. காலிஃபிளவர் நல்லா செவந்து வரும். மசாலா எல்லாமே சூப்பரா ஃப்ரை ஆயிட்டு காலிஃபிளவர் நமக்கு செம்மையா ரெடி ஆயிடுச்சு. இந்த டைம்ல இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.